السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: إن الدين يسر، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, ஒரு சூழலுக்கு பின்னால் கஷ்டங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். வெள்ளங்கள் வடிந்தாலும் அதனுடைய கஷ்டங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை என்கிற அளவிற்கு உண்டான ஒரு கஷ்டத்தினுடைய சூழல் நம்மை சுற்றியும் அது அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த மார்க்கம் எவ்வளவு தூரம் ஒரு அற்புதமான மார்க்கம் என்பதற்கு உண்டான சில சிந்தனைகளை நாம் யோசித்து பார்க்க முடியும். இந்த மார்க்கத்தை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு 1000 முறை கேட்டிருப்போம். ஆனால் அப்பெல்லாம் அதனுடைய வார்த்தைகளுடைய தாக்கம் பெருசாக தெரிகிறதில்லை. ஆனால் ஒரு சூழலோடு அந்த வார்த்தையை ஒப்பிட்டு அதனோடு சமமாக வைத்து அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு தூரம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை குறித்து நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களா என்று நம்மால் யோசிக்க முடிகிறது. அத்தீனு யுஸ்ருன், நபிகள் பெருமானார் சொன்ன வார்த்தை. இந்த மார்க்கம் ரொம்ப இலகுவானது என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. இதுவரை நாம் தெரிந்து வச்சிருப்பது என்ன? மார்க்கம் அது ரொம்ப இலகுவானது, அமல்கள்லாம் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறதும், வருஷத்துக்கு ஒரு மாதம் நோன்பு வைப்பதும், வருஷத்தில் ஒரு நேரம் ஜக்காத்து கொடுப்பதும், ஆயுளில் ஒரு நேரம் ஹஜ்ஜி செய்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்க முடியுமா? மார்க்கம் எவ்வளோ இலகுவான வழிகளை கற்றுத்தந்திருக்கிறது, அல்லாஹ்வை அடைவதற்கு இலகுவான வழிகள் இருக்கிறது என்றெல்லாம் யோசிக்கிற இடத்துல மார்க்கம் அழகாய் கற்றுத்தருகிறது. அத்தீனு யுஸ்ருன் என்பது அது வெறும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு மட்டுமான வார்த்தை மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, இன்னும் சொல்வதனால் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு கூட மார்க்கம் அது ரொம்ப இலகுவானது. புரிந்து கொள்ளாதவர்கள் கூட கலிமாவே சொல்லலை, அவருக்கும் மார்க்கம் சம்பந்தமே இல்லை, ஆனால் அவருக்கு கூட அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் ரொம்ப இலகுவானது. நாம் கடந்து போய் உதாரணம் யோசிப்போம். நம்ம இத்தனை ரோடை கடந்து போகிறோம், எத்தனை இடங்களில் அவர்களுடைய வணக்கஸ்தலங்களில், அது கிறிஸ்தவ மதமாகட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், எத்தனை இடங்களில் அங்கே எல்லாம் பஜனை செய்யப்படுகிறது, மதபோதனம் செய்யப்படுகிறது. ஆனால் பள்ளியை கடந்து போகிற பொழுது அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தையை கேட்டால் கலிமாவை சொன்னவர் மட்டுமல்ல, சொல்லாதவருக்கு கூட இந்த மார்க்கத்தினுடைய அலைப்புலியுடைய மகத்துவம் தெரிகிறது. சொல்லாதவருக்கு கூட இந்த மார்க்கத்தின் அலைப்புலியின் மகத்துவம் தெரிகிறது. அதனால தான் நம்ம கூட பலரும் கேட்குறான், பிரேயர் டைம் ஆச்சு போகலையான்னு கேட்குறாங்களா இல்லையா? அத்தீனு யுஸ்ருன் என்பது மார்க்கம் ரொம்ப இலகு என்பது மார்க்கத்தை பின்பற்றுகிற நமக்கு மட்டுமல்ல, பின்பற்ற நினைக்கலாம், பின்னால் ஒரு காலத்தில் யோசிக்கலாம், இப்போ பின்பற்றல, இருந்தாலும் அவர்களுக்கும் கூட மார்க்கம் இலகுவானது தான். இப்படி யோசித்து பார்க்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு வர்றாங்க.
இஸ்லாத்தை ஏற்றுக்கல்ல. அவர்கள் ஆஸ்ரதியல்லா வந்து யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களிடத்தில் நான் பையச் செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கு மேலே பையச் செய்ய வைக்கிறாங்க. வைக்கிற அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹ் திடீரென்று கையை தூரமாக எடுத்துட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று என் கையில் பையச் செய்ய வந்தீங்களே, இப்போ திடீரென்று கையை எடுத்துட்டீங்களேன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவர் சொன்னார், அஸ்தரித், நான் ஒரு நிபந்தனையோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறேன் என்று கேட்டார் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹ். இந்த கேள்வி உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள நினைப்பார்களோ அவர்களுக்கான ஒரு கேள்வியாக இங்கே பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு சூழல் வருகிற பொழுதுதான் அந்த சூழலுக்கு பின்னணியில் நாம் ஹதீஸினுடைய வார்த்தையை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்கிற வார்த்தைகளை கவனித்தால் அல்லாஹ் அக்பர், எவ்வளவு தூரம் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இல்லை கியாமத்து வரைக்கும் கூட இந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் நீண்டு கொண்டே போகிறது. அவர் அமல் ஆசிரியராக கேட்குறார், யார சூழல் எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கன்னு ஆசை தான், அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய கடந்த காலத்தினுடைய பாவங்கள், அது எண்ணி முடிக்க முடியாத பாவங்கள், கடந்த காலத்தினுடைய பாவங்கள் அது எண்ணி முடிக்க முடியாத பாவங்கள். அவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன லாபம்? கலிமாவை சொல்வதன் மூலமாக எனக்கு லாபம் என்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் எது கிடைக்குதோ இல்லையோ, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால், நான் கலிமாவை சொன்னோடையே மௌத்தாகி போனால், என்னுடைய பாவத்தோடு மௌத்தா போகிறது நான் இஸ்லாத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் என்பது போன்ற ஒரு சிந்தனையோடு கேட்டார். என் பாவங்கள் மன்னிக்கப்படணும் யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அது நடக்குமான்னு கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹா. ஏன் உங்களுக்கு தெரியாதா, இஸ்லாம் எப்பொழுது நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிற்குள்ளே நீங்கள் கலிமாவை சொல்லி நுழைகிறீர்களோ, யஹ்திமு மா கான கப்லஹா, அதற்கு முன்னால் உள்ள வாழ்க்கை அது எப்பேற்பட்ட வாழ்க்கையாக பாவத்திற்குரியதாக இருந்தாலும் அத்துணையும் அழிக்கப்பட்டு இந்த நொடி நீங்கள் புதியவராய், இதுவரை பாவம் செய்யாத பாதகராய் மார்க்கத்திற்குள்ளே நுழைகிறீர்கள் என்கிற வார்த்தையை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் மூலமாக கேட்கப்பட்ட அந்த கேள்வியின் பதில் உலகம் முழுக்க உண்டான எல்லா மக்களுக்குமானது. நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான், அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் இலகு என்பது அவர்கள் தேடுகிற மறுமையினுடைய வெற்றி வரைக்கும் எல்லாம் இலகுதான். மார்க்கம் இலகு என்பதை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தில் இருக்கிற நமக்கு மார்க்கம் இலகு என்பது நாம் அமல் சம்பந்தப்பட்டதாக யோசிக்கலாம், நம்முடைய உறவுகள் சம்பந்தப்பட்டதாக யோசிக்கலாம், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதாக யோசிக்கலாம், நம்முடைய அமல்களுடைய குறைகளை பற்றி உண்டான நிறைகளை பற்றி உண்டாலாம் யோசிக்கலாம். ஆனால் புதிதாக வர்றவனுக்கு அதுதான் தேவை. இஸ்லாத்தை புதுசாக ஏற்றுக்க வர்றாருன்னா அவருக்கும் சொல்கிறது மார்க்கம் இலகுவானது தான். நீ கலிமாவை சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பெரிய கஷ்டம், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீ இறைவனுடைய நேசத்திற்கு உண்டானவனாக மாறிவிடுகிறாய். கலிமாவை சொல்லி அடுத்த நொடியே நீ மரணித்தாலும் கூட உனக்கு சொர்க்கம் வாஜிபாகும் என்கிற அற்புதமான ஒரு பாடத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளடக்கி சொல்லி தந்தார்கள். அத்தீனு யுஸ்ருன், இந்த மார்க்கம் இலகுவானது. நாம் ஏதோ ஒரு சூழலை யோசிக்கிற இடத்துல இன்னைக்கு உண்டான அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி, வெள்ளங்கள் வடிந்ததற்கு பின்னால், அவருடைய சோகங்கள் இன்னும் வடியில்லைங்கிற இடத்துக்கு பின்னாடி நாம் நிறைய பாடங்களை யோசிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த மார்க்கத்தை பற்றி தவறாக பேசியவர்கள், இந்த மார்க்கத்தின் மீது பொறாமை கொண்டவர்கள், இந்த மார்க்கத்தை பின்பற்றியதற்காக வேண்டி உலகத்தில் கோபத்தின் கண்களோடு பார்க்கப்பட்டவர்கள் எல்லாரையுமே இன்னைக்கு இந்த மார்க்கம் ஒரு வகையான அவர்களை ஈர்த்து கொண்டு வந்து நிப்பாட்டி வைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மார்க்கம் அவர்களை எல்லாம் ஒரு வகையான ஈர்ப்போடு கொண்டு வந்து, இந்த மார்க்கத்தையா நாம் திட்டினோம், இந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்களாம் நாம் கொடைச்சொல் கொடுக்க நினைத்தோம் என்று யோசிக்க சொல்கிற ஒரு இடத்துல வந்து நிற்குது. இது உண்மையினுடைய வார்த்தை. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைகிற பொழுது மதீனாவுடைய மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக எதிர்பார்த்தாங்க, என்ன வார்த்தை பேச போகிறாங்க. ஏன்னா முதலாக மதீனாவுடைய நகருக்குள்ளே நுழைந்து தனது அரசாட்சியை அமைக்க போகிற இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன கேட்பாங்க, என்ன பேசுவாங்க என்று யோசிக்கிற இடத்துல மதீனாவுடைய முஸ்லீம்கள் மட்டுமல்ல, மதீனாவுடைய யகூதிகள் எல்லாம் வந்து நின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்காத யகூதிகள் எல்லாம் வந்து நின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் பேசிய அற்புதமான சில வார்த்தைகள், நபிகள் பெருமானார் பேசிய அற்புதமான சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அது இன்றைய சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருந்திருக்கிறது என்றால் நிச்சயம் மாற்று கருத்து கிடையாது. ரசூலுல்லாஹ் பேசினாங்க முதல் வார்த்தை, நீங்கள் தஃப்ஷு ஸலாம்,
நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக அறிமுகமாகிற விதத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒரு சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். நபிகள் பெருமான் பேசிய வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை பேசினாங்க, ஒத்துத்துஇமுத்தாம், நீங்கள் பசிப்பவர்களுக்கு உணவை கொடுங்கள், பசித்தவருக்கு உணவை கொடுங்கள். இந்த வார்த்தைக்கு பின்னாடி அல்லாஹ் அக்பர் யோசித்தால் இன்றைய நிகழ்வு அப்படியே கண் முன்னால் காட்டும். பல பேருக்கு அள்ளி வழங்கியவன் இன்று ஒருவேளை உணவில்லாமல் இருக்கிறான் என்கிற பொழுது அவன் பசிக்கா யாரிடம் கேட்பான் என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது மார்க்கம் கற்றுத்தருகிறது, துத்இமுத்தாம், நீ பசித்தவனுக்கு உளவழி. ரசூலுல்லாஹ் அங்கே ஏழைக்கெல்லாம் சொல்லலை, ஏழைக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லலை, அவனை பணக்காரன் விடுபட்டு போவானே. ஒத்துத்துஇமுத்தாம் என்கிற இந்த வார்த்தை மதீனா நகருக்குள்ளே நுழைந்து நபிகள் பெருமானார் அரசாட்சியை அமைக்கிற இடத்தில் அந்த மக்களுக்கு போதித்த அற்புதமான வார்த்தை இன்றைய வெள்ளக்காடுகளுக்கு பின்னால், அவருடைய கஷ்டங்களுக்கு பின்னால் இந்தியா முழுக்க அல்ல உலகம் முழுக்க இருந்தும் எல்லா பகுதியிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு என்ன ஒரு புறத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறோம் என்றால் இந்த வார்த்தைக்கு பின்னாடி தான். ஒத்துத்துஇமுத்தாம், பசித்தவனுக்கு உணவு கொடு. மார்க்கம் கட்டுட்டு அடையாளம் அதுதான். சலான் சொல்லி பழகிக்கோங்க, ஒருவருக்கு ஒரு அன்பு கிடைக்கும். ரெண்டாவது வார்த்தை சொன்னாங்க, துத்துஇமுத்தாம், பசித்தவனுக்கு உணவளித்து பழகு. இன்னைக்கு அல்லாஹ் அக்பர் அந்த வகையில் தமிழகம் முழுக்க இருந்து எல்லா பகுதியிலிருந்தும் இந்தியா முழுக்க இருந்தெல்லாம் அவர்களுடைய தேவைக்கு உண்டான பரக்கத்துகள் எல்லாம் அல்லாஹ் கொடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறான்னா இந்த மார்க்கம் இலகுவானது என்று நான் சொல்ல வார்த்தை அதுதான். அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றுக்கு பின்னாலும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு உந்து சக்தி என்ன தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுடைய வார்த்தைகள் அவர்களை கொண்டு போய் நிப்பாட்டுகிறது என்பதை இன்னைக்கு அந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் புரிந்து கொள்கிறது. ரசூல் அடுத்த வாரம் சொன்னாங்க அல்லவா, நீங்கள் இரவில் கடைசி நேரத்தில் மக்கள் எல்லாம் தூங்கியதற்கு பின்னால் நின்று வணங்குங்கள். இந்த மூணையும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், இந்த மூணை செஞ்சியா நீ சொர்க்கத்துக்கு போகிற பாதை இலகுவாச்சுன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். சலான் சொல்லி பழகு, ஏழைக்கு பசித்தவனுக்கு உணவளித்து பழகு, தனிமையில் இறைவனோடு ருசித்து நின்று வணங்கி பழகு. இந்த மூணு இருந்துச்சு. நம்ம வசல்லு பில்லைல் ஒன்னாசு நியாமன், மக்கள் எல்லாம் தூங்கியதுக்கு பின்னால் தனிமையில் இறைவனோடு கொஞ்சம் ரசித்து இறைவனோடு பேசி பழகு. ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், எந்த ஆபத்தும் இல்லாமல் சொர்க்கத்துடைய பாதை உனக்கு இலகுவாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அந்த மூன்றில் ஒன்றாய் இன்னைக்கு ஏழை பசித்தவனுக்கு உணவு கொடுத்தல் என்கிற வார்த்தைக்கு பின்னாடி ரசூலுல்லாஹுடைய மிக பெரும் இந்த வார்த்தைகள் தான் இஸ்லாமிய சமூகத்தை பணம் வேண்டுமா பணம் தருகிறோம், எது வேண்டுமானாலும் தருகிறோம் என்று சொல்ல வருகிற வார்த்தைக்கு பின்னாடி கேரளா அரசு ஒருபுறம் சொல்கிறது, அங்குள்ள கேரளாவுடைய பெரும் பெரும் தொழிலதிகள் குறிப்பாய் இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அவங்களுக்கு 500 வீடு கட்டி கொடுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பார்க்க முடிகிறதா? எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் எத்தனை கணக்கில் வச்சிருந்தாலும் வார்த்தை பேசுவதற்கு மனசு வரணுமா இல்லையா? எத்தனை மில்லியனை கோடியன் எத்தனை இருக்குதுன்னே தெரியாமல் ஆள்றவனா உலகத்தில் இருக்கிறான். ஒரு கல்யாணத்திற்கான சென்ற மாதம் எல்லாம் கல்யாணத்துக்காண்டி எத்தனை கோடி செலவழித்தான் அவனுக்கே தெரியாத கணக்கு கொடுத்தவனா இருக்கிறான். அத்துணைக்கு மத்தியில் ஒரு லூலுவுடைய உரிமையால் அவருடைய மருமகன் எல்லாம் சேர்ந்து பேசுகிற வார்த்தைகள், நாங்கள் எங்கள் சார்பாக 500 வீடு கட்டித்தாரோன்னு சொல்லி வருதுன்னா அல்லாஹுக்கு பெருமாள் யோசிக்க முடிகிறதா? அத்துணைக்கு பின்னாலும் எங்கிருந்து கிடைக்கிறது உந்து சக்தி? ரசூலுடைய வார்த்தை. இந்த மார்க்கம் இலகுவானது. நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பெரிய பெரிய அமலெல்லாம் செஞ்சு நீ வருஷம் ஹஜ்ஜுக்கு போய் நீ நேரந்தவராம் இரவெல்லாம் நின்று வணங்கி என்றெல்லாம் செய்வதை விட பசித்தவனுக்கு ஒருவேளை உணவு கொடுத்துப்பார், நிற்கதியாய் நிற்பவனுக்கு உன்னுடைய ஆறுதலான வார்த்தைகளை பேசிப்பார், பொருளாதாரம் இருந்தால் நீ கொண்டு போய் உதவி செய்து பார். அல்லாஹ்வை அடைகிற வழி எவ்வளவு இலகு என்பதை இந்த மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிற அற்புதமான பாடத்தில் இன்னைக்கு வெள்ளங்களுக்கு பின்னால் அவருடைய கஷ்டங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத பெரும் துன்பத்திற்கு பின்னாலும் இந்த இஸ்லாத்தை பற்றி உண்டான புரிதலுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு வழியை உருவாக்கி தருகிறான் என்று நினைக்கிற பொழுது இந்த மார்க்கம் ரொம்ப இலகுவானது. இந்த மார்க்கம் ரொம்ப இலகுவானது. சொல்வதற்கு மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல, பின்பற்றுவதற்கு மட்டுமல்ல, நம்மை அல்லாஹுடைய நெருக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுவதற்கும் இந்த மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது ரொம்ப இலகுவானது என்பதை மார்க்கம் நமக்கு மிக அற்புதமாக கற்றுத்தருகிற இடத்துல நாம் இப்படி ஒன்று யோசித்து பார்க்கணும். நம்ம எல்லாத்தையும் இலகுன்னு நினைக்கிறதுனால தான் எதிரிகள் இப்படி இலகுன்னு நினச்சிக்கிட்டாங்க போல இருக்குது. இந்த மார்க்கத்தை சார்ந்திருப்பவர்களை சண்டைக்கு இழுப்பதோ அல்லது அவர்களை சீண்டுவதோ அல்லது அந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களில் கை வைக்கிறதோ ரொம்ப இலகுன்னு நினச்சிக்கிட்டாங்களோ என்னவோ தெரியல. நாம் இலகுங்கிறத இறைவனை அடைவதற்கு இலகுன்னு நாம் சொல்கிறோம். நாம் இலகுங்கிறது மார்க்கம் அல்லாஹ் சொல்லி தருவது பிறருக்கு எத்தி வைப்பது ரொம்ப இலகுன்னு சொல்கிறோம்.
இஸ்லாத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு ஆசைப்படுறார். என்ன செய்யணும்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, குளிச்சுட்டு வாங்க, உள்ளே வந்து கையை பிடிச்சி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, கலிமாவை சொல்லுங்க, இஸ்லாத்தில் நுழைஞ்சாச்சுங்கிறோம். எவ்வளோ இலகுவானது அப்படின்னு நாம் நினைக்கிற இடத்துல இன்னைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக உண்டான அந்த சூழல்களிலேயே இருந்து பழகுபவர்கள் இவர்கள் மீது மோதுவதும் கை வைப்பதும் ரொம்ப இலகு நினைக்கிறாங்களோ என்னவோ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் சூழல்களை நமக்கு மாற்றி தருகிறான். எல்லா சட்டத்திலும் கை வைக்கிற பொழுதும் கூட இன்றைக்கி அதான் ஆச்சரியமாக சொல்கிறாங்க, இதே வேறொரு மதமாக இருந்தால், மதத்தவர்களாக இருந்திருந்தால் எங்கே போய் முடங்கி இருப்பார் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த சமூகத்தின் மீது தொடர்ந்து அவர்கள் மீது பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், ஒவ்வொன்றின் பின் ஒன்றாய். இன்றைக்கி வக்ஃபு வரைக்கும் வந்து நிற்கிறாங்கன்னா அது அல்லாஹ்விற்காக இவன் வக்ஃப் செய்கிறான், அவனுக்கும் அல்லாஹுக்குமானது. அதை நிர்வாகம் செய்வதற்கென்று இஸ்லாமியர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் அதனுடைய முறையில் அவங்க செய்யணுங்கிறதுக்காக தான் இஸ்லாம் வக்ஃபோட சட்டத்தை கூட தனிநபர் இஸ்லாமிய பர்சனல்லாம் கொடுத்துருக்குது. இன்றைக்கி அதையும் உடைத்து அவளுக்கு தேவையெல்லாம் அங்கே மட்டும் போய் பணம் செய்கிறதேன்னு நினைக்கிறாங்க. அது அல்லாஹ்விற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை மறந்து விட்டதினால் எல்லாவற்றிலும் இலகுவாய் கை வைக்கலாம் என்று நினைக்கிற இடத்துல நாம் அவர்களோடு சொல்ல வேண்டிய விஷயங்கள், இந்த மார்க்கத்தினுடைய மனிதர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப இலகுவானவர்கள், புரிவதற்கு ரொம்ப இலகுவானவர்கள், உதவி செய்வதில் அல்லாஹுடைய நேசத்தை பெரிதாய் நினைத்து எல்லாம் செய்பவர்கள். ஆனால் மார்க்கத்தின் சட்டம் அவ்வளோ எல்லாம் இலகு கிடையாது. மார்க்கத்தினுடைய கடமைக்குள்ளே கை வைப்பது அவ்வளோ இலகு எல்லாம் கிடையாது. அதை யாரும் விட்டு தர மாட்டார்கள் என்பதை நம்முடைய புறத்திலிருந்தவர்களுக்கு பதிலாக நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இன்னொன்று, ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கம் குறித்து பேசுகிற ஒவ்வொரு இடத்திலும் ரசூலுல்லாஹ் பேசுகிற வார்த்தை இது அற்புதமான வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அத்தீனு அன் நசீஹா, இந்த மார்க்கம் என்றாலே பிறருக்கு நலவை நாடுதல் என்பார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கம் அத்தீனு அன் நசீஹா, பிறருக்கு நலவை நாடுவது தான் இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய கொள்கையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுக்கு முன்னால் கூட பிரகடனம் செய்த வார்த்தை அதுதான். அதனால தானே நாம் எவ்வளோ ஆச்சரியமாக யோசித்து பார்க்கிறோம். பத்ர் யுத்தத்தில் கைதிகளை பிடித்து வந்து வைத்துவிட்டு, கைதிகளை பிடித்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. இஸ்லாமிய ஆட்சி பொதுவாகவே அப்படித்தானே, கைதிகளாக ஒரு நாட்டுக்கு எதிராக மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வைத்து என்ன வேணாலும் செய்யலாம், அந்த நாட்டுக்கு உரிமை இருக்கிறது. பத்ர் கைதிகளை பிடித்து கொண்டு வந்து வைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் ஆலோசனை நடத்துகிறாங்க. என்ன பண்ணலாம், கொலை செய்து விடலாமா, விட்டுடலாமா, கொலை செய்யலாமா, விட்டுடலாமான்னு ஆலோசனை நடத்துகிறாங்க. நமக்கு தெரிந்ததுதான். அந்த ஆலோசனையின் முடிவில் அவர்கள் வெட்டப்பட வேண்டும் என்றுதான் முடிவாகிற பொழுதும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்வி கற்றுக் கொடுத்து விட்டு நீ விடுதலை ஆகிக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படிங்கிற யோசிக்கிற இடத்துல யோசித்து பாருங்கள், ஒரு உயிர் போகிற மனிதனை கூட உன்னால் முடிந்த உதவியை செய்துவிட்டு உன் உயிரை துச்சமாக வாங்கி கொண்டு செல் என்று சொல்கிற அற்புதமான ஒரு பாடத்தை இந்த மார்க்கத்தை தவிர எங்கே கற்றுக் கொடுத்திட முடியும்? அடுத்தவனுக்கு நலவை நாடு. நீ உன்புறத்திலிருந்து கைதியாகத்தான் பிடிக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு உணவு தராமல் கொடுமைப்படுத்தலாம், உன் உயிரை எடுக்கலாம், எதையும் செய்யலாம். ஆனாலும் கூட நீ கல்வி கற்றுக் கொடுத்தால் உன்னை விடுதலை செய்கிறேன் என்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதமான ஆழமான சிந்தனைக்கு பின்னால் ஒரு சமுதாயத்தின் தலைவராய் நபிகள் பெருமானார் வழிநடத்துகிற இடத்தில் அற்புதமாக வழிநடத்தி காட்டுறாங்க. அத்தீன் அன் நசீஹா, இந்த மார்க்கம் அது நலவை மட்டும்தான் நாடும், எல்லோருக்கும் நலவை. தன்னோடு பிறந்தவனுக்கு மட்டுமல்ல, தன்னோடு கலிமா சொன்னவருக்கு மட்டுமல்ல, உலகத்தின் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் அவனுக்கு நலவை நாடுதல் இந்த மார்க்கத்தினுடைய அற்புதமான ஒரு பாடமாய் நபிகள் பெருமானார் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்கன்னா, இந்த வயநாடு பிரச்சனைகளுக்கு பின்னாடி, அந்த கஷ்டங்களுக்கு பின்னாடி நிறைய சோசியல் மீடியாக்களுடைய பதிவை நாம் பார்த்திருப்போம். அதில் ஒரு பதிவு கூட, ஒரு ஹிந்து சகோதரி கூட பதிவு போட்டிருந்தாங்க. மினாரா ஒளிபெருக்கி வைக்கிற பொழுது, கேரளா அவங்களுடைய இடத்த ஒளிபெருக்கி வைக்கிற பொழுது அங்கே பிரச்சனை. இன்றைக்கி அதுதான் முழுக்க பிரச்சனை. பள்ளிவாசல் கட்டுனாலே பெரிய கஷ்டம். பள்ளிவாசல் கட்ட போகிறாங்க, ஒளிபெருக்கி வைக்க போகிறாங்கன்ன உடனே அந்த பெண்மணியினுடைய கணவருடைய தம்பி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாது, அவர் வந்து நிற்கிறார், இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க, இன்றைக்கி பள்ளி கட்டிட்டாங்கன்னா உடனே ஒளிபெருக்கி வச்சுருவாங்க, ஒளிபெருக்கி வச்சுட்டாங்கன்னா நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது, நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்க முடியாது, நம்மளால் எதையும் சந்தோஷமாக செய்ய முடியாது, ஒரே அங்கே சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிற பொழுது அந்த பெண்மணி கையெழுத்து போடுறதுனா மறுத்துட்டு இந்த பெண்மணி இப்போ பதில் சொல்கிறாங்க, சில காலங்களுக்கு முன்னால் நடந்தது நான் யோசிக்கிறேன். பள்ளிவாசல் என்றால் பிடிக்காத ஒரு பொருள், முஸ்லீம்கள் என்றால் பிடிக்காதவர்கள் என்கிற ஒரு இடத்தில் நான் இருந்தவன்,
இன்னைக்கு அந்த பள்ளியில் ஃபேனுடைய கொக்கியில் ஒரு துணியை தொங்கவிட்டு என் கை குழந்தையை அந்த தொட்டிலில் போட்டு ஆட்டி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிற பொழுது அல்லாஹ் அக்பர், யோசித்து பார்க்க வேண்டாமா? ஒரு பள்ளி அங்கே மினரா வந்தால், அங்கே மைக்கு வைத்தால், அங்கே ஒளிபரப்பின் மூலமாக நம்முடைய சந்தோஷத்திற்கு இடைஞ்சல் வருமோ என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அப்படியே பல காலங்களுக்கு பின்னால் சிந்தனை வருகிறது. 22 1 மணிக்கு மேல் 2 மணிக்கு மேலே பள்ளி இருந்து தக்பீருடைய சத்தம் வருகிறது. மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிற அற்புதமான பாடங்கள். தக்பீர் ஒலிக்கப்படுகிறது என்றால் ஏதோ ஒரு அவசர தேவை, அவசரத்தினுடைய பொருட்டினால் தான் தக்பீர் ஒலிக்கப்படுகிறது என்பதை மார்க்கம் கற்றுக் கொடுக்குது. நமக்கு தக்பீர்னா ஈது வந்துருச்சுங்கிற அடுத்தது தான் தக்பீர் நினைக்கிறோம். பிறை பிறந்து தெரிந்தால் தக்பீர் சொல்ல நினைக்கிறோம். ஆனால் தக்பீரை சொல்கிற பொழுது ஏதோ ஒரு அவசரத்தினுடைய ஒரு கூக்குரலுடைய நேரம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் கற்று தந்திருக்கிறது. இரவு 1 மணி 2 மணிக்கு தக்பீர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் எழுந்திருக்கிறது. அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த பெண் மனைவி எழுந்திருக்கிறார். எழுந்திருத்து ஏதோ தக்பீருடைய சத்தம் கேட்கிறது என்று கதவை திறந்து பார்க்கிறார். என்னுடைய வீட்டினுடைய முற்றம் முழுக்க தண்ணியாய் நிறைந்து போயிருக்கிறது. கை குழந்தையும் நான் தூக்கி கொண்டு வெளியே ஓடி வருகிறேன். வெளியே ஓடி வருகிற பொழுது மைக்கிலிருந்து சத்தம் வருது, யாரும் வெளியே தனியாக நிற்காதீங்க, பள்ளிக்குள்ளே வாங்க சத்தம் வருது. யாரும் பெரிய தனியாக நிற்காதீங்க, பள்ளிக்குள்ளே வாங்க சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி மனசில் ஒரு விதமான ஒரு சலனம். ஆண்களாக இருந்தால் யாராக இருந்தால் பள்ளிக்கு போயிடுவாங்க. நாம் பெண்ணாச்சு, அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அல்ல, இஸ்லாம் அல்லாத வேறொரு மதத்தை சார்ந்திருக்கிற நாம் எப்படி அங்கே போய் பள்ளிக்குள் நுழைவது என்பது போன்ற சிந்தனையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். என் கை குழந்தையும் கையில் வைத்துக்கொண்டு உயிருக்கு எந்த நிலை என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டு நான் இருக்கிறேன். அப்படியே பள்ளியிலேருந்து 2 மனிதர்கள் வந்தாங்க. வெளியே நிற்காதீங்க, நேர பள்ளிக்குள்ளே போங்கன்னு சொல்லி என்னை அழைத்து கொண்டு போனார்கள் என்று அந்த பெண்மணி சொல்கிற பொழுது அந்த பெண்மணி சொல்கிறா, என் கை குழந்தையை ஆட்டுவதற்காக வேண்டி ஃபேனுடைய கொக்கிற துணியையும் போட்டு கொடுத்து என் கை குழந்தையை ஆட்டுகிற பொழுது என் சிந்தனை அப்படியே பின்னோக்கி போகிறது. இதே ஒளிபரிக்கு தானே அல்லாஹ் அக்பர் என்று ஒலிக்கிற பொழுது அது எனக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று நினைத்தது என் உள்ளம். என்னுடைய சுற்றத்தாருடைய உள்ளம் அப்படித்தானே நினைத்தது. இன்னைக்கு அதே ஒளிபரிக்கு தானே என் உயிரை காப்பாற்றி என்னை பணயமாய் அவருடைய இல்லங்களில், அல்லாஹுடைய இல்லத்திலேயே என்னை தங்க வைக்கப்பட்டு முழு சுதந்திரத்தோடு முழு பயமற்றவர்களாய் நான் நிம்மதியாய் இருக்க முடிகிறது என்றால் இந்த ஒளிபரிக்கினுடைய உபயம் அது அவர்களுக்கு வெறும் அலைப்புலி மட்டுமல்ல. மார்க்கம் அதை தானே கற்றுத்தருகிறது. எந்த பகுதியில் எந்த செயலால் நம்மால் முடியுமோ அந்த செயலினால் பிறருக்கு உதவ முடிந்தால் மார்க்கம் சொல்கிறது அத்தீன் நசீஹா, நீங்கள் செய்ய வேண்டிய அதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். அது ஏதோ வெறும் அலைப்புலிக்காக மட்டுமாக அல்லது வெறும் ஒரு மூத்த அறிவிப்பிற்காக மட்டுமாக அல்ல. ஒளிபெருக்கி ஒரு சமுதாயத்தினுடைய அல்லது ஒரு ஊருடைய அவசரத்தின் தேவையை அங்கே அறிவிப்பு செய்து அந்த மக்களுடைய உயிர் காப்பாற்றப்படுகிற பொழுதுதான் அந்த மக்களுடைய உள்ளத்தில் நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு நாட்களாய் இந்த இறை இல்லத்தை பற்றி என் உள்ளத்தில் தவறாய் நினைத்து கொண்டிருந்தேனே என்று யோசிக்க வைக்கிறது என்றால் இதுதான் அல்லாஹ் ரசூலும் கற்றுத்தருகிற அற்புதமான பாடம். அத்தீன் அன் நசீஹா, அத்தீன் அன் நசீஹா. இந்த மார்க்கம் அது எல்லோருக்கும் நலவை நாடுகிற மார்க்கம். அது எல்லா மக்களுக்குமானது. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மட்டுமின்றல்ல, எல்லா மக்களுக்கும். ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் முடிப்பாங்க, ஒலி ஆம்மத்தில் முஸ்லிமீன், உலகத்தினுடைய முஸ்லிம்கள் எல்லா மக்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமாக என்னென்ன வகையில் நலவை செய்ய முடியுமோ எல்லா வகையிலும் நலவை செய்வது ஒரு மூமினுடைய கடமை என்று சொல்லி இருப்பதை இன்னைக்கு கேரளாவுடைய பிரச்சனைகளுக்கு பின்னால் அந்த நாட்டு மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய எதிரிகளாய் இருந்தவர்களை இல்லை, அவர்கள் மனிதநேயமிக்கவர்கள், இவர்கள் மூலமாய் நாட்டுக்கும் வீட்டுக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகிறான் என்றால் ஒரு சோதனைக்கு பின்னால் இந்த சமூகம் பெற வேண்டிய பாடங்களும் நிறைய உண்டு என்பதற்குள்ளான அடையாளங்களாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பற்றி உண்டான மேன்மைகளை அல்லாஹ் எடுத்து சொல்கிறார். இது நாம் போய் தனியாக போய் அவன்கிட்ட போய் பேச முடியாது. ஆனால் ஒரு சூழல் நடக்கிற பொழுது அந்த சூழலை நாம் சரியாய் ஒரு முஸ்லீமாய் பயன்படுத்தி விட்டால் அந்த சூழல் 1000 உள்ளங்களை ஈர்த்து கொண்டு வரும். அந்த சூழல் ஒரு 1000 பேரை கலிமா சொல்ல வைக்கும். நபிகள் பெருமானாருடைய நிறைய வரலாறு அதுதானே. பள்ளிக்குள் சிறுநீர் கழித்தவரை அடிக்க போன சஹாபாக்களை நில்லுங்கள், அதட்டாதீர்கள், வேண்டாம், அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் நாங்கள் ரசூலுல்லாஹ், அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் நாங்கள் ரசூலுல்லாஹ். அவர் சிறுநீர் கழித்தார், சஹாபாக்களை பார்த்து பயந்து போய் நின்றார். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு வாய் தண்ணியை ஊற்றி விடுங்க, அது மண் பகுதி தான், காய்ந்து போனால் சரியான ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. நடந்தது அவ்வளோதான். ஆனால் நீங்கள் தடுத்திருந்தால் அவருடைய உடலுக்கோ உயிருக்கோ ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். அப்படின்னு ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. அவர் போனார், தன் கூடத்தை போய் நின்னார். சில காலங்களுக்கு பின்னால் சில 100 மக்களோடு வந்தார். ஒருவராய் வந்தார், இஸ்லாத்திற்கு தொந்தரவாய் இருக்கக்கூடிய காரியத்தை செய்தார்.
ஆனால் சில நாட்களுக்கு பின்னால், சில காலங்களுக்கு பின்னால் சில நூறு மக்களோடு வருகிறார். வந்து இந்த மார்க்கம் எவ்வளவு அற்புதமானது, இறைவனுடைய இல்லம்தான், அங்கே உன்னுடைய உயிர் முக்கியம், உன்னுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்பதை நபிகள் பெருமானாருடைய ஒரு செயலில் நான் தெரிந்து கொண்டேன். இதைவிடவா நம் உயிருக்கும், இதைவிடவா நம் மானத்திற்கும் பெரிய பாதுகாப்பை தந்துவிட முடியும் என்று அவர் தன் சார்பாய் 100 மக்களை அழைத்து கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தார் என்றால் நபிகள் பெருமானார் காட்டி தந்த அற்புதமான பாடங்கள் அதுதான். எவ்வளவு தூரம் நெருக்கடிகள் வருகிற பொழுதும் ஒரு இஸ்லாமியன் அவன் அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் சரியாய் நின்று விட்டால் அவனின் மூலமாய், அந்த செயலின் மூலமாய் உலகம் முழுக்க போய் செய்திகளை சேர்க்க முடியும் என்பதற்குண்டான அற்புதமான பாடங்கள், அற்புதமான பாடங்கள். இந்த பாடங்களை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகம் முழுக்க செய்வதற்குண்டான அடையாளமாய் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் தான் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாங்கன்னா விருப்பத்தின் பேரில் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்த மார்க்கம் எல்லாவற்றையுமே இலகுவாய் சொல்லித் தருகிறது என்பதினால், இந்த மார்க்கம் எல்லாவற்றையுமே இலகுவாக்கி வைத்திருக்கிறது என்பதனால் மக்கள் இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள் என்பது இன்னைக்கு வாழ்கிற ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் அது ஒரு பெரும் அவருடைய உள்ளத்தை உழுக்குகிற பேர் ஆயுதமாய் மாறி வருகிறது என்கிற சூழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மால் முடிந்த மனிதாபிமானமிக்க செயல்களை நாம் வாழ்கிற காலம் வரை செய்வதற்குண்டான தௌஃபீக்கோடு அந்த செயல்பாடுகள் இன்னும் நம்மை மார்க்கம் இலகுவானது என்பதை இந்த ஒரு முஸ்லீம் சர்வசாதாரணமாக எல்லோரோடும் பழகுவதற்கு யாரையும் பயமுறுத்துவோன் அல்ல, எல்லோரோடும் சகஜமாய் பழகுவோன் என்பதையும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை எப்படி இலகுவாக்கி தந்திருக்கிறாரோ, நம்முடைய செயல்கள் மட்டுமல்ல, நம்முடைய அமல்கள் மட்டுமல்ல, இறைவனை அடைவதற்கு கூட சிறந்த ஒரு நற்பகரங்களாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் தந்திருக்கிற இந்த மனிதாபிமானத்தை, பிறருக்கு நலவை நாடுவதை நம்முடைய ஹயாத்துள்ள வரையும் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நமக்கு பின்னால் வரை நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற அடுத்தவர்களுக்கு நலவை நாடுகிற பாக்கியத்தோடு வாழ்கிற செயல்படுகிற தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நல்லா நசீபை தந்து அருள்வாலிபானாக. வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.